வணக்கம் அலசல் நண்பர்களே. இந்த வீடியோவில் அலசல் சேனலோட 35வது மூலிகையாக கத்திரியின் இனமான முள் கத்திரியை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உடனே ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க. நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இந்த முள் கத்திரியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த முள் கத்திரியினுடைய வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா, இதை முள்ளிக்கத்திரி, முள் கத்திரி, முள்ளிக்காய் அப்படின்னு சில பெயர்கள் சொல்லுவாங்க. இதனுடைய வகைகள்னு பார்த்திங்கன்னா, இது கத்திரிக்காய் இனம்ன்றதுனால கத்திரிக்காயில் எக்கச்சக்கமான இனங்கள் இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம கத்தரிக்காய், முள் கத்திரி, கண்டங்கத்திரி, காட்டு கத்திரி, மலை கத்திரி அந்த மாதிரி ஒரு சில வகைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் இனங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாம் வகைப்படுத்தி சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. இதனுடைய இந்த முள் கத்திரியை இந்த கத்திரியை இதில் மருத்துவ குணங்கள்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் கத்திரிக்காயில் என்ன மருத்துவ குணங்கள் இருக்கோ அதுதான் இதில் இருக்குது. அப்புறம் எதுக்காக இதை நான் உங்களுக்கு போட்டேன் அப்படின்னா, இதை சில பேர் இணையதளங்களில் தவறாக இது கண்டங்கத்திரின்னு சொல்லி பரப்புகிறாங்க. அதனால் சில பேர் இந்த மருந்துக்கு தவறாக பயன்படுத்தி இது கண்டங்கத்திரியினுடைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குன்னு நினச்சி இதுதான் நினச்சி பயன்படுத்துறதுனால அந்த மருத்துவ குணங்களை அவங்க அடைய முடியாமல் போய்விடுகிறது. அதனால் இதனை அடையாளம் காட்டுவதற்காக உங்களுக்கு இந்த பதிவை நான் இடுறேன். கத்திரி செடியினுடைய அமைப்பு எப்படி இருக்குமோ அதே போல் தான் இந்த செடியினுடைய முழு அமைப்புமே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு இடங்களிலும் காய், பிஞ்சு, பூ, கிளை, இலை அனைத்திலுமே முட்களாக இருக்கும். இதுதான் நண்பர்களே. மேலும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் மருத்துவ குணங்களை அடைய வேண்டும் என்றால் இயற்கை உரங்களை கொண்டு தயார் செய்யப்படும் காய்கறிகளை மட்டும் பயன்படுத்துங்க. செயற்கை நுண்ணுயிரியல் தொழில்நுட்பத்தில் செயற்கை கருவூட்டலில் விளைவிக்கப்படும் எந்த ஒரு காய்கறிகளையும் வாங்காதீங்க, பயன்படுத்தாதீங்க. அது நீங்கள் ஒரு ஒப்புக்கு தான் பயன்படுத்த முடியுமே தவிர அதனால் எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது. பக்க விளைவுகளை ஏற்படுத்தும், நிறைய பிரச்சனைகளை உடம்பில் ஏற்படுத்தும். எடுத்துக்காட்டுக்கு சில விஷயங்களை சொல்கிறேன். நாட்டுக்கோழி கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பருவ வயது அடையணும்னா 6 மாதம் ஆகும். ஆனால் இப்போ நுண்ணுயிரியல் தொழில்நுட்பத்தில் மரபணு மாற்றம் செய்யப்பட்டு கொண்டு வந்த கோழி பிராய்லர் கோழி, அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை நீங்கள் இணையதளத்தில் தேடினா உங்களுக்கு தெரியும். தேடி பாருங்கள் அதனுடைய பக்க விளைவுகளை. அவ்வளவு பக்க விளைவுகள் மோசமான விளைவு ஏற்படுத்துது. ஆனால் நாட்டுக்கோழியினுடைய தன்மை வேறு, எலும்பை ஒட்டி உடம்பை தேற்றுறதில் முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால் பக்க விளைவுகளை தான் விரைவாக நாம் சுருக்கமாக சாப்பிட வேண்டும் என்று நினைத்து நம்முடைய சோம்பேறித்தனத்தினால் நிறைய நோய்களை நம்ம விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறிகளும் அதன்படி தான். எடுத்துக்காட்டுக்காக நம்ம தக்காளியை கூட சொல்லலாம். முன்பு நாட்டு தக்காளி அதிக அளவில் தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருந்தது. அது மட்டும்தான் இருந்தது. இப்போது பெங்களூர் தக்காளி அது இதுன்னு எக்கச்சக்கமாக வருது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரப்பர் மாதிரி இருக்குது. அதை குழம்புல ஓட்டிங்கன்னா அந்த தக்காளி அதாவது குலைவதே கிடையாது, ரப்பர் மாதிரியே தான் கிடக்கும். அதை அப்படியே எடுத்து கீழே தான் போடணும். நீங்கள் எடுத்து சாப்பிடலாம் முடியாது. நாட்டு தக்காளி அப்படி கிடையாது, குழம்பாக கரைஞ்சிடும், நல்லாவே சாப்பிட்லாம். சத்தானது, புளிப்புத்தன்மை உடையது, குழம்புக்கு ருசியை கொடுக்கக்கூடியது. நீங்கள் பெயருக்காக எதுக்காக அந்த தக்காளியை வாங்கி நீங்கள் குழம்புல சேர்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் உலகம் போகிற போக்கில் மிக விரைவாக பயணம் செய்கிறோம்ட்டு நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டு நம்ம ஆயிலை குறைச்சிக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துங்க. இயற்கையான முறையில் காட்டுப்பகுதிகளில், மலைப்பகுதிகளில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய இயற்கை விவசாயத்தில் எந்த மருந்தும் பூச்சிக்கொல்லி மருந்தும் அடிக்காத ஒரு சில காய்கறிகளை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் உடம்புல நோய்கள் அண்டாது, மருத்துவமனைகளுக்கு போக வேண்டிய தேவையும் இருக்காது என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இதை நம்ம அலசல் நண்பர்களுக்காக ஞாபகப்படுத்துறதுக்காக நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம பதிவுக்கு வருவோம். இந்த முள் கத்திரி கண்டங்கத்திரி போலவே, கண்டங்கத்திரிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது கத்திரிக்காயினுடைய ஒரு இனம் தான். கத்திரிக்காய் மாதிரியே தான் இருக்குது. கத்திரிக்காயினுடைய குணங்கள் தான் இதில் இருக்குது. பாருங்கள், வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதனுடைய அறிவியல் பெயர் மற்றும் குடும்ப பெயர்களை பற்றி நான் முன்பே கொடுத்துருக்கேன். இதில் கண்டங்கத்திரியே பார்த்திங்கன்னா அதனுடைய அறிவியல் பெயர்களவே ஆங்கில மருத்துவமே தெளிவாக குறிப்பிட முடியாமல் பல மாதிரி கண்டங்கத்திரிக்கு பல மாதிரி நீங்கள் குறிப்பிட்டு பல அறிவியல் பேர் கொடுத்துருக்காங்க. யாருமே தெளிவாக இது வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலை. இந்த கத்திரிக்கான அறிவியல் பேர் நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இதுதான் முள் கத்திரி. ஆனால் கண்டங்கத்திரி போலவே இன்னும் ஒரு கண்டங்கத்தினுடைய காய்களை சிறு அளவில் கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய செடி இனம் ஒன்று உள்ளது. அது கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு நான் அடுத்த நிமிஷமே அதை வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன், அதையும் பாருங்கள்.
அது கண்டங்கத்திரி சைஸில் தான் இருக்கும். ஆனால் செடின்னா அதையும் முள் கத்திரின்னு தான் சொல்லுவாங்க. அதனுடைய தோலை மட்டும்தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. இந்த கத்திரியை நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம், நல்லா சத்தாக இருக்கும். இதை எப்படி சமைக்கணும்னா, இதனுடைய விதைகளை எடுத்துட்டு மற்ற கத்திரிக்காய் மாதிரியே உள்ள குழம்புல போட்டு சமைச்சு சாப்பிடுங்க. புளி ஊற்றி கூட்டாகவும் சாப்பிட்லாம், குழம்பாகவும் வைக்கலாம், சமைச்சு சாப்பிடுங்க. மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. கத்திரிக்காயிலே இதுதான் மிக சத்தானது, மிகவும் ருசியானது. சமைச்சு சாப்பிடுங்க, கிடச்சுன்னா மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் முள் கத்திரியை பற்றி நாம் அலசணும். மேலும் அடுத்து ஒரு மூலிகை அலசலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்கிற நண்பர்களே. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணுங்கள். கீழே இது வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களை சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.